ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, மல்டிபிள் லுக்கப் வேல்யூவை கெட் பண்ணிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் செல்லில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம கிட்ட சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஷீட் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸ் இருக்கு, ட்ரைனிங் கோர்சஸ் இருக்கு. நேமில் வந்து பார்த்தீங்கன்னா வித் டூப்ளிகேட்டோட இருக்கு. ஒவ்வொரு இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூப்ளிகேட் நேமுக்கும் நமக்கு ஒவ்வொரு ட்ரைனிங் கோர்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ டெஸ்டினேஷன் அப்படின்ற பிளேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூனிக் நேம் லிஸ்ட் வச்சுக்கிட்டு இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நேம் வந்து கெட் பண்ண போகிறோம். ட்ரைனிங் கோர்ஸ் நேம் வந்து கெட் பண்ண போகிறோம். இப்படி நம்ம நார்மல் லுக்கப் அப்ளை பண்ணும்போது என்ன ஒரு சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்சிங் ரெக்கார்டை மட்டும் நம்ம கெட் வந்து டிஸ்பிளே பண்ணோம். அதர் மேட்சிங் ரெக்கார்டு வந்து நமக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ரகுராமன் இருக்கு, பவர் பிஐ இருக்கு, இங்கே ரகுராமன் பவர் கொரி பவர் பிவட் இருக்கு. ஆனால் எனக்கு அங்கே அவுட்புட்டில் எப்படி வரும் அப்படின்னா, பவர் பிஐ மட்டும்தான் நமக்கு லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி வந்து இந்த ரகுராமனுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற எல்லா ட்ரைனிங் கோர்சஸையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பர்டிகுலர் செல்லில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனில் போயிட்டு இங்கே நான் ஒரு யூனிக் ஃபங்க்ஷன் வந்து நான் கொடுத்துட்டு நேம் வந்து யூனிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். யூனிக் ஃபங்க்ஷனில் நான் ஃபர்ஸ்ட்டு அரே வந்து செட் பண்ணுறேன். இந்த A2லேருந்து சோர்ஸ் ஷீட்டில் A21 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த சோர்ஸில் இருக்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6 நேம்ஸ் தான் வந்து யூனிக் நேம்ஸு, ரிமைனிங் எல்லாம் டூப்ளிகேட்ஸு. ஸோ யூனிக் நேம் நம்ம ஜெனரேட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் 365ல தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ப்ரையர் வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருக்காது. ஸோ இது நம்ம ஆஃபீஸ் 365 ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் போயிட்டு சேனல் பிளேலிஸ்ட் விசிட் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது. இப்போ நார்மல் லுக்கப் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ஸில் இருந்து நம்ம வேல்யூ கெட் பண்ணுவோம். லுக்கப் வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். சோர்ஸில் வந்து என்னோட டேபிள் அரே செட் பண்ணுறேன். கமா, எனக்கு செகண்ட் காலமில் இருக்கிற ட்ரைனிங் கோர்ஸ் வேணும். காலம் இண்டெக்ஸ் நம்பர் அசைன் பண்ணிட்டேன். எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஃபால்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு ரகுராமன்ற நேமுக்கு பவர் பிஐ மட்டும்தான் நமக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ரகுராமனில் பவர் கொரி பிவட் இருக்குது, அடுத்தது ரகுராமன் அவுட்லுக் இருக்குது, ரகுராமன் வேர்டு இருக்குது. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்டு ரெக்கார்டை மட்டும் எடுத்து வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடுச்சு. பட் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டு இது கிடையாது. நமக்கு பவர் பிஐ கமா அதுக்கப்புறம் அந்த அடுத்தடுத்து இருக்கிற அந்த கோர்ஸ் வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் செல்லில் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ பக்கத்தில் ஒரு காலமில் வந்து நான் சப்போர்ட் காலமில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ஒரு இஃப் லாஜிக்கல் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் லாஜிக்கல் டெஸ்ட்டு இந்த நேம் B2ல இருக்கிற நேம் ஈக்குவல் டு இந்த சோர்ஸ் ஷீட்டில் இந்த A2லேருந்து A21 வரைக்கும் நான் அரே செட் பண்ணிக்கிறேன். அந்த டெஸ்டினேஷன் ஷீட்டில் இருக்கிற B2ன்ற நேமு இந்த பர்டிகுலர் அரே லிஸ்ட்டில் இருந்ததுன்னா எனக்கு கமா கண்டிஷன் மெட் ஆனால் எனக்கு இந்த ட்ரைனிங் கோர்ஸில் இருக்கிற இந்த நேம் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணும். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கமா எனக்கு கண்டிஷன் மெட் ஆகலை அப்படின்னா எனக்கு பிளாங்காக வரணும். ஸோ நான் டபுள் கோட்டில் பிளாங்க் கொடுத்துக்கிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த இஃப் லாஜிக் எப்படி நமக்கு அவுட்புட் த்ரோ பண்ணியிருக்குன்னா, எங்கெல்லாம் நமக்கு அந்த ட்ரைனிங் கோர்ஸ் தட் மீன்ஸ் இந்த ரகுராமன்ற நேமு இந்த சோர்ஸில் இருக்கோ, எனக்கு கண்டிஷன் மெட் ஆனால் இந்த ட்ரைனிங் கோர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. கண்டிஷன் மெட் ஆகலை அப்படின்ற போது எனக்கு பிளாங்காக டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலா வந்து ஸ்பில் டவுன் ஆகிடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டமில் இது வரைக்கும் ஸ்பில் டவுன் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், பவர் பிஐ, பவர் கொரி பிவட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட்டு. ஸோ வேர்டு கோர்ஸ் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இப்போ ரிமைனிங் இருக்கிறதுக்குலாம் வந்து நமக்கு இஃப் லாஜிக்கலில் கொடுத்த மாதிரி பிளாங்காக வந்து அப்டேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் ஜாயின், இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ் 365ல தான் இந்த டெக்ஸ்ட் ஜாயின் இந்த யூனிக்லாம் இருக்கும். நீங்கள் அதர்வைஸ் நீங்கள் 2019ல் கூட இந்த டெக்ஸ்ட் ஜாயின் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ப்ரையர் வெர்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே அவைலபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை போய்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டர். இப்போ எதை வச்சு நான் செப்பரேட் பண்ண போகிறேன், அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பவர் பிஐ
கமா வச்சு நான் செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ கமா ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு கமா வரணும், எனக்கு ஸ்பேஸ் வரணும் இன் பிட்வீனில். ஸோ கொடுத்துக்கிறேன் டீலிமிட்டர். நெக்ஸ்ட்டு கமா இக்னோர் எம்டி செல்ஸ். இந்த இதில் பாருங்க, இங்கே நமக்கு எம்டி செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எம்டி செல்ஸை நான் இக்னோர் பண்ணிக்கிறேன். ஸோ இக்னோர் எம்டி செல்ஸ்க்கு ட்ரூ நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. கமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெக்ஸ்ட் ஒன்றுன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த எடுத்துகிட்ட நான் வந்து இந்த D2 இருந்து இந்த பாட்டம் வரைக்கும் நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இந்த மாதிரி வந்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. பட் இந்த ஃபார்முலா உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே D2ன்னு இருக்கும். பிகாஸ் இது வந்து ஃபார்முலா வந்து டைனமிக் அரே ஃபார்முலான்றதுனால நமக்கு இங்கே ரேஞ்ச் மாதிரி ஷோ பண்ணாது. அந்த D2லேருந்து ஸ்பில் டவுன் ஆகிருக்கிற அந்த ரேஞ்சை வந்து நமக்கு இங்கே எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டைனமிக் அரே D2 ஹேஷ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துட்டு நான் வந்து இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி இஃப் லாஜிக் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த ரேஞ்சை நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்த டெக்ஸ்ட் ஜாயினுக்குள்ள ட்ரூக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன், கொடுத்துட்றேன். ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட்டு தான் வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி காலமில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை அப்படியே ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ப்ராப்பராக வந்து அவுட்புட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இங்கே போயிட்டு சோர்ஸில் நம்ம செக் பண்ணலாம். ரகுராமனுக்கு வந்து பவர் பிஐ, பவர் கொரி அண்ட் பிவட்டு, அவுட்லுக், வேர்டு. ஸோ இங்கே வந்து ரகுராமனை மட்டும் நான் ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், பவர் பிஐ, பவர் கொரி அண்ட் பிவட்டு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கு, வேர்டு. இப்போ அனதர் நேமுக்கு கூட நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ இந்த குமார்ன்ற நேமை செக் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளோ, பவர் ஆட்டோமேட்டு, பவர் பாயிண்ட்டு, வேர்டு. இங்கே வந்து பாருங்கள், பவர் ஃப்ளோ, பவர் ஆட்டோமேட்டு, பவர் பாயிண்ட்டு, வேர்டு. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு மல்டிபிள் லுக்கப் வேல்யூ மேட்ச் பண்ணி நமக்கு அவுட்புட் இருந்து ஒரு பர்டிகுலர் செல்லில் வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இதில் ஒன் மோர் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரகுராமன் மறுபடியும் நான் அகைன் ஒன் மோர் பவர் பிஐ நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டமில் பவர் பிஐ ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பாபுக்கு வேர்டு வந்து அகைன் ஒன் மோர் டைம் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், என்னோட அவுட்புட்டில் பவர் பிஐ வந்து நம்ம இப்போ இந்த ரேஞ்சை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A21 வரைக்கும் இருக்குது, B21 வரைக்கும் இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து பாட்டமில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், 23 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் A23 வரைக்கும் நான் நம்மளோட அரேவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், அரே லிஸ்ட்டை. ஓகேங்களா. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பவர் பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ் வந்திருக்கும். பிகாஸ் இந்த நேமில் 2 டைம்ஸ் வந்து பவர் பிஐ இருக்குது. ஸோ அப்போ எனக்கு வந்து பவர் பிஐ வந்து சேம் கோர்ஸ் நேம் அப்படின்றதுனால எனக்கு 1 டைம் அங்கே வந்தால் போதும். ஸோ நம்ம வந்து டூப்ளிகேட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை வந்து உங்கள் விசிபிலிட்டிக்காக நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா. இதை நம்ம வந்து இங்கேருந்து கட் பண்ணிட்டு போயிட்டு பக்கத்தில் கூட இங்கே நான் போட்டுடுறேன், உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபைனலாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நார்மலாக வித்தவுட் ரிமூவிங் டூப்ளிகேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஓகேங்களா. இந்த ஃபார்முலா இப்போ இதை அப்படியே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். எப்படி நம்ம வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பாருங்க, சேம் அதே ஃபார்முலா தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இஃப் லாஜிக்கல் டெஸ்ட்டில் திஸ் நேம் ஈக்குவல் டு இந்த சோர்ஸில் இருக்கிற இந்த அரே லிஸ்ட்டு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன், F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமா எனக்கு இந்த நேம் வந்து இதில் இருந்தது அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற கோர்ஸ் நேம் வந்து டிஸ்பிளே பண்ணணும் கண்டிஷன் மெட். ஆனால் அதர்வைஸ் எனக்கு வந்து பிளாங்க் வரணும். இதுதான் வந்து கண்டிஷன். இங்கே வந்து என்டர் பண்ணுறேன், சேம் அதே அவுட்புட் தான் வருது.
இப்போ முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா டைரெக்டாக வந்து டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த இஃப் லாஜிக்கில் கொண்டு போயிட்டு அங்கே நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கு பதிலாக டெக்ஸ்ட் ஜாயின் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதோட யூனிக் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ பாட்டமில் ஒரு பவர் பிஐ இருக்குது. ஸோ நமக்கு என்னென்னா பவர் பிஐ வந்து ஒன் டைம் தான் வரணும். ஸோ நம்ம இங்கே இப்போ பாருங்களேன், டைரெக்டாக நம்ம என்ன பண்ணோம், டெக்ஸ்ட் ஜாயின் கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஜாயின் கொடுத்துட்டு கம்மா ஸ்பேஸு கம்மா இக்னோர் எம்டி செல்ஸு கம்மா இந்த ரேஞ்சை கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எனக்கு பவர் பிஐன்னு சொல்லிட்டு ட்வைஸ் வந்திருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு யூனிக் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு யூனிக் அரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நான் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, அதர்வைஸ் நீங்கள் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலைனாலும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. யூனிக் இங்கே வந்து பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணோம். இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். இங்கே பவர் பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது, லாஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு இங்கே பவர் பிஐ வந்து ஒன்று தான் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் ஜாயின் இருக்கு இல்லைங்களா, அதை நான் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். என்னோட டீலிமிட்டர் வேல்யூ கமா ஸ்பேஸு கொடுத்துட்டு எனக்கு இக்னோர் எம்டி செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நான் கொடுத்துக்கிறேன். கமா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இஃப் லாஜிக் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிற இஃப் லாஜிக்கல் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த D2 இருக்கு பாருங்க, இந்த இடத்துல நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா, கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல இன்சைடு இப்போ நான் கொடுத்துட்றேன். இந்த D2ல நம்ம ஆல்ரெடி வந்து இஃப் லாஜிக்கல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், எனக்கு பவர் பிஐ ஒன் டைம் தான் இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், பாட்டமில் ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் செக் பண்ணுங்க, பாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ் இருக்கும். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு கோர்ஸ் வந்து ட்வைஸ் இருக்கும். இங்கே போயிட்டு செக் பண்ணிக்கலாம். வந்து பாருங்க, பாபுக்கு லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5th ரோவில் ஒரு வேர்டு கோர்ஸ் இருக்குது. ஸோ அகைன் வந்து பாருங்கள், ரகுராமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ வந்து ட்வைஸ் இருந்தது. நமக்கு டூப்ளிகேட்டை இக்னோர் பண்ணி நமக்கு ஒரு பவர் பிஐ தான் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம டூப்ளிகேட்டை இக்னோர் பண்ணியும் நம்ம வந்து கொண்டு வர முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் remove duplicates with removed duplicates. இப்போ இந்த ஃபார்முலாவை நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து 2 ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். ஸோ ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஷீட்லேருந்து அனதர் ஷீட்டுக்கு நம்ம எடுத்து வந்திருக்கோம். நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷன் பிளேஸை வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் ஷீட்டில் வச்சுக்கிட்டும் நீங்கள் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். அதேமாதிரி ஒன் ஒர்க் புக்லேருந்து அனதர் ஒர்க் புக்குக்கும் உங்களால் ரெஃபர் பண்ண முடியும். நீங்கள் வித்தின் இயர் ஷீட்டில் நீங்கள் வந்து டேட்டாவை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கெட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஒன் ஷீட் டு அனதர் ஷீட்டுக்கும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒன் ஒர்க் புக்லேருந்து அனதர் ஒர்க் புக்குக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே கான்செப்டை நம்ம பிபிஏ மேக்ரோலையும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட். பட் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்கள் எக்ஸலில் வந்து அவைலபிளாக இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்பில்டாகவே இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் ப்ரையர் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்காது. நீங்கள் வந்து
அது வந்து சில ஆட்-இன்ஸ்லாம் அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணி அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வரும். பட் நீங்கள் அட்வான்ஸ்டு எக்ஸல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட்டை பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.